ஒரு குட்டி கதை கேளுங்க. ஒரு காட்டில் இருந்த சிங்கம் அதை பற்றி பெருமையாக பேசிட்டு ரொம்ப திமிரு பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்குது. இது மற்ற அனிமல்ஸுக்கெல்லாம் எரிச்சலாக இருக்குது. அப்படி இருந்தும் அதோட தற்பெருமை பேசிக்கிற குணத்தை அடக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்குங்க. அதே காட்டில் ஒரு குளத்தில் ஆமை ஒன்று இருக்குது. குளத்துக்கு பக்கத்தில் இருக்க மரத்தில் அணில் ஒன்று இருக்குது. ரெண்டும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் சிங்கம் அந்த வழியாக நடந்து வருது. அணில் மரத்து மேலே இருக்கிறத பார்த்து கோவம் வந்து, நானே தரையில் இருக்கேன், நீ எப்படி மேலே இருக்கலாம், ஒழுங்காக இறங்கி வந்து என் முன்னாடி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு நில்லுன்னு சொல்லுது. வழி இல்லாமல் அணிலும் வந்து மன்னிப்பு கேட்டு நிற்குது. இதை பார்த்த ஆமைக்கு ரொம்ப கோவம் வருது. என் ஃப்ரெண்டவே இப்படி பண்ணிட்டல, உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன், உன் ஆணவத்தை அடக்கி காட்டுறேன்னு ரொம்ப யோசிக்குது. சிங்கம் போன அப்புறம் அணில்கிட்ட இதை சொல்லுது ஆமை. ஆனால் என்ன பண்ணணும்னு ரெண்டு பேருக்கும் புரியாமல் இருக்காங்க. அப்போ இதை கேட்ட எறும்பு ஒன்று, என்னையும் உங்கள் கூட சேர்த்துக்கோங்க, சிங்கத்தோட ஆணவத்தை அடக்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஆமை கல்லுக்கு பின்னாடியும் அணில் ஒரு புதருக்கு பின்னாடியும் ஒளிஞ்சிருக்கு. சிங்கம் எப்பவும் ஒரு மரத்தடியில் தூங்குன்னு தெரிஞ்ச எறும்பு இப்போ பாருங்கன்னு சொல்லி சிங்கத்தோட காதுக்குள்ளே போயிடுச்சு. சிங்கத்துக்கு வலி தாங்க முடியாமல் யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துது. யாரும் ஹெல்ப் பண்ணலை. அப்போ ஆமையும் அணிலும் வந்து, இனி நீதான் பெரிய ஆள்னு சொல்லுவியான்னு கேட்குது. சிங்கத்துக்கு அப்போ தான் புரியுது, கண்டிப்பாக மாட்டேன்னு சொல்லுது. எறும்பு வெளியில் வந்துருச்சு. சிங்கம் அதோட தப்பை புரிஞ்சுட்டு எல்லார்ட்டையும் சாரி சொல்லுது. ஸோ நமக்கு தான் எல்லாம் தெரியும்னும் நம்ம தான் பெரியவங்கன்னும் என்றைக்கும் நினைக்கக்கூடாது. ஏதாவது சின்ன விஷயத்தில் கூட நம்ம முட்டாளாகவும் வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.